PGTRB Revised Educational Syllabus Unit 10 Educational Technology and Instructional கல்வியில் தொழில்நுட்பவியல் மற்றும் கற்பித்தல். கட்டாயம் இந்த தலைப்பின் கீழ் ஒரு வினா வரும். எஜுகேஷ்னல் டெக்னாலஜியில் 2 பிரிவுகளாக டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன், கல்வியின் தொழில்நுட்பவியல், டெக்னாலஜி இன் எஜுகேஷன், கல்வியில் தொழில்நுட்பவியல். ரெண்டுக்கும் வேறுபாடு பாருங்கள். கல்வியின் நுட்பவியல், கல்வியில் நுட்பவியல் அப்படின்றது டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். இன் எஜுகேஷன் அப்படின்னும்போது கல்வியில். இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு அடிப்படையில் இட் இஸ் பேஸ்டு ஆன் சைல்டு சைக்காலஜி. கல்வியின் நுட்பவியலானது குழந்தை உளவியலை அடிப்படையாக கொண்டது. எடுத்துக்காட்டாக சைல்டுடைய ஏஜ், எபிலிட்டி அண்டு மென்டல் லெவல், குழந்தைகளின் வயது, திறன்கள் மற்றும் மனநிலையின் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்படுது. அதற்கடுத்ததாக டெக்னாலஜி இன் எஜுகேஷன் இட் இஸ் பேஸ்டு ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் சயின்ஸ். இயற்பியல் மற்றும் பொறியியல் அறிவியல் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்படுவது கல்வியில் தொழில்நுட்பவியல். செகண்ட் ஒன் அப்ரோச், அணுகுமுறை. எவ்வாறாக அணுகுமுறை அப்படின்றதின் அடிப்படையில் டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் கல்வியின் நுட்பவியலில் இட் இஸ் அப்ரோச் இஸ் ஐடென்டிஃபைடு அஸ் சாஃப்ட்வேர் அப்ரோச். மென்பொருள் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுதல். டெக்னாலஜி இன் எஜுகேஷன் இட் அப்ரோச்சஸ் இஸ் ஐடென்டிஃபைடு அஸ் ஹார்ட்வேர் அப்ரோச். வன்பொருள் அடிப்படையில் அணுகுமுறை கையாளப்படுதலை நாம் டெக்னாலஜி இன் எஜுகேஷன் கல்வியில் நுட்பவியல் என்று கருதுகிறோம். தேர்ட் ஒன் ஆரிஜின். இது எப்படி சார் உருவானது? கல்வி டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன், டெக்னாலஜி இன் எஜுகேஷன். இட்ஸ் ஆரிஜின் லைஸ் இன் த அப்ளிகேஷன் ஆஃப் பிஹேவியரல் சயின்ஸ் டு த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடத்தைச்சார் அறிவியல் அணுகுமுறை இடமிருந்து உருவானது. பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நடத்தைச்சார் அறிவியல். இங்கே டெக்னாலஜி இன் எஜுகேஷன் கல்வியில் நுட்பவியல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் ஆரிஜின் லைஸ் இன் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் சயின்ஸ் டு எஜுகேஷன். இயற்பிய மற்றும் பொறியியல் கல்வியில் பயன்படுத்துதலுக்காக உருவாக்கப்பட்டது. தென் ஃபோர்த்து எக்ஸாம்பிள்ஸ், எடுத்துக்காட்டாக பாருங்களேன். டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷனுக்கு எடுத்துக்காட்டு, கல்வியின் நுட்பவியலுக்கான எடுத்துக்காட்டு டெக்ஸ்ட் புக், பாடப்பொருள்கள், ஒர்க் புக், செயல்பாட்டு புத்தகங்கள், நியூஸ் பேப்பர் எக்ஸட்ரா. இதெல்லாம் நம்ம எந்த பேசஸ் அப்படின்னா டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். தென் டெக்னாலஜி இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வன்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்வேர். அப்போ ஹார்ட்வேர்னு பார்க்கும்போது டிவி, ரேடியோ, ஸ்லைட் ப்ரொஜெக்டார், கம்ப்யூட்டர், ஓஹெச்பி, தொலைக்காட்சி, வானொலி, ஸ்லைட் ப்ரொஜெக்டார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்லைடாக ப்ரொஜெக்டாரில் விழுத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். நழுவ விழுத்திகள், கணினி, கம்ப்யூட்டர், ஓஹெச்பி, ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டார், தலைமேல் விழுத்தும் கருவி. இப்போ எல்சிடிலாம் இருக்குது பார்த்தீங்களா? எல்சிடியெல்லாம் கூட டெக்னாலஜி இன் எஜுகேஷன் தான். அஸ் வெல் அஸ் த இன்ட்ராக்டிவ் போர்டு. இப்போ அட்வான்ஸ்டாக எஜுகேஷன் டெக்னாலஜியில் இன்ட்ராக்டிவ் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மெய் நிகர் வகுப்பு, அதுதான் சார். அடுத்ததாக ரிலேஷன், தொடர்பு என்ன? இட்ஸ் ரிலேட்டட் டு லேர்னிங் எய்ட்ஸ் அஸ் வெல் அஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு டீச்சிங் எய்ட்ஸ். இது லேர்னிங்கு, அது டீச்சிங்கு சார். டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் கல்வியின் நுட்பவியலில் எதனோடு தொடர்புடையதுன்னா கற்றல் துணைக்கருவியோடு தொடர்புடையது. டெக்னாலஜி இன் எஜுகேஷன் கல்வியில் நுட்பவியல் என்பது கற்பித்தல் துணைக்கருவியோடு தொடர்புடையது. கற்றல் துணைக்கருவி, கற்பித்தல் துணைக்கருவி. கற்றல் துணைக்கருவின்றது டெக்ஸ்ட் புக்கு, கற்பித்தல் துணைக்கருவினா எக்ஸாம்பிள் எல்சிடி.
தென் பாயிண்ட் நம்பர் 6, requirement in technology of education. The use of this approach does not require skill personnel as in the hardware technology. இதை பொறுத்தளவு வன்பொருள் சார்ந்த அறிவு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு டஸ் நாட். தென் ஸ்கில்டு பர்சன் இன் ஹார்ட்வேர் டெக்னாலஜி ஆர் நீடட். டெக்னாலஜி இன் எஜுகேஷனை பொறுத்தளவு கல்வியில் நுட்பவியலில் திறன் பெற்றவர்கள், வன்பொருள் கையாளக்கூடிய திறன் பெற்றவர்கள் தேவைப்படுது. தென் 7th ஒன் ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழும் தன்மை. எப்படி சார் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி இன் எஜுகேஷன்? திஸ் அப்ரோச் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். தென் திஸ் அப்ரோச் இஸ் ரிலேட்டிவ் ரிஜிட். இது பொறுத்தளவு நெகிழும் தன்மை கொண்டது டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். ஏன்னா கரிக்குலம் வந்து சேஞ்சபிள், டிபெண்ட் அப்பான் த டைம், செயல்பாட்டின் டிபெண்ட் அப்பான் த நீடு, டிபெண்ட் அப்பான் த இயர்ஸ். ஏதோ ஒரு அடிப்படையில் அவ்வப்போது இது நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஏன்னா நியூ ஃபீல்டு, எக்ஸாம்பிள் பயாலஜி அப்படின்ற ஃபீல்டு இப்போ நியூவாக பயோடெக்னாலஜி அப்படின்னு இருக்குது. ஃபிசிக்ஸ் என்ற ஃபீல்டில் பயோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு இருக்குது. கெமிஸ்ட்ரின்ற ஃபீல்டில் பயோ கெமிஸ்ட்ரி. இதுதான் நம்ம ஃப்ளெக்சிபிள். இது டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். தென் இதுவே ஹார்ட்வேர் எடுத்துகிட்டோன்னா திஸ் இஸ் அப்ரோச் இஸ் ரிலேட்டிவ்லி ரிஜிட், மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன தான் அட்வான்ஸ்டாக எல்சிடி வந்தாலும் ஓஹெச்பி ப்ரொஜெக்டார் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டிவி நியூவாக இன்றைக்கி ஸ்மார்ட் டிவி வந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு மெத்தட் இருக்கக்கூடிய டிவி, நான் ஆண்ட்ராய்டு டிவியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. லைக் அதை தான் நம்ம ரிஜிட். தென் டைப், இது என்ன வகையில் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்டிவ் எஜுகேஷனல் டெக்னாலஜி. கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா அறிவுச்சார் கல்வி தொழில்நுட்பவியலை சார்ந்தது. கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா வடிவமைக்கிறது அல்லது அறிவுச்சார் வடிவமைப்பு, கட்டமைப்புன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரூனர், பியாஜி எல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஏன்னா இவர்கள் எல்லாம் அறிவு சார்ந்த நிகழ்வு. ஏன்னா டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். அப்போ டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன்றது சாஃப்ட்வேர் இல்லை. அப்போ சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறவர் கட்டாயம் அவர் என்ன டைப் அப்படி சார்னா கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்டு சார். அடுத்ததாக இட்ஸ் கோல்டு ரிலேட்டிவ் டெக்னாலஜி. எதோட ரிலேட்டிவ் டெக்னாலஜி? டெக்னாலஜி இன் எஜுகேஷன் அப்படின்னா டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். அப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம் சார், டெக்னாலஜி இன் எஜுகேஷன் எதனினுடைய உள்ளடக்கம் அப்படின்னா டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷனுடைய உள்ளடக்கம். அப்போ கல்வியின் நுட்பவியல் என்பது கல்வியில் நுட்பவியலில் கல்வியில் நுட்பவியல் அடங்கும். அடுத்ததாக கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன் சிஸ்டம். கல்வியில் என்ன தான் சார் இவங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன்ன்றது திஸ் அப்ரோச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த நீட் ஆஃப் லேர்னர்ஸ் அண்டு எஜுகேட்டிங் தெம் அக்கார்டிங்லி. அப்போ இதன் அடிப்படையில் மாணவர்களுடைய தேவை புரிந்து கொள்வதற்கான தேவை மற்றும் அவர்களை கற்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இந்த அணுகுமுறை பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அப்ரோச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் த நீட் ஆஃப் லேர்னர்ஸ். இது மாணவர்களினுடைய தேவையை புரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னும், மற்றும் எஜுகேட்டிங் தெம் அக்கார்டிங்லி அவர்களுக்கு தேவையின் அடிப்படையில் கற்பிப்பதற்கு இந்த டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹியூமனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குன்னா அதை த்ரூ த மோஷன் பிக்சர் சாஃப்ட்வேரில் போட்டு அழகாக அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் உள்ளார போயிட்டு அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டினியூஸாக மோஷன் பிக்சரோட டிஸ்பிளே ஆகும். தென் இட்ஸ் யூஸ்ஃபுல் இன் மாஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம். எஜுகேஷன் இன் டெக்னாலஜி கல்வியில் நுட்பவியல் என்பது மாஸ் எஜுகேஷன் என்னென்னா ஒரு அகன்ற அல்லது பெருத்த அளவிலான கல்வி செயல் திட்டங்களில் இது பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டால் நம்ம MOOCS அப்படின்னு படிச்சிருப்போம், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு. இது டிஸ்டன்ஸ் அண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், தொலைதூர மற்றும்
அஞ்சல் வழி கலை திட்டங்கள்லாம் இந்த ப்ராசஸை பயன்படுத்தலாம். காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லா செயல்பாடும் ஒரு ப்ராசஸில் ஃபினான்ஷியலை டிஃபெண்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன்ன்றது இட் இஸ் லெஸ் காஸ்ட்லி. ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் ஃப்ரேம் பண்ணுறதுன்றது ஒருத்தருடைய கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட். அவர் அப்படியே இயல்பாக பெருசாக ஒரு நிதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பிரைன் தான். அதனால் பிரைனை யூஸ் பண்ணிவிட்டு அழகாக என்ன பண்ணுவாங்க, டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அடுத்து இட்ஸ் எக்ஸ்பான்சிவ். இது டெக்னாலஜி இன் எஜுகேஷன். எக்ஸாம்பிள் இப்போ இன்ட்ராக்டிவ் போர்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மினிமம் 1.5 lakhs இருக்குது. அப்போ 1.5 லட்சத்துக்கு ஒரு டீச்சிங் எய்டு நம்ம வாங்கும்போது கொஞ்சம் அது மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு சான்ஸாக இருக்குது. அதனால் ஆசிரியர்களே, இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பிட்வீன் டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி இன் எஜுகேஷன் இந்த பேஸில் கேள்வி கேட்கலாம் சார். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ட் போட்டிருக்கோமா, மென்பொருள் அணுகுமுறை டேஷ் சார்ந்த தொழில்நுட்பம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா மென்பொருள் அணுகுமுறைன்றது டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு வன்பொருள் ஹார்ட்வேர் அப்ரோச் அப்படின்றது எதை சார்ந்தது அப்படின்னா டெக்னாலஜி இன் எஜுகேஷன். கல்வியின் நுட்பவியல் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கல்வியில் நுட்பவியல் டெக்னாலஜி இன் எஜுகேஷன் அப்படின்றது 2 வகையாக பிரித்து கல்வியின் நுட்பவியல். நம்ம கல்வியில் சாஃப்ட்வேரு அஸ் வெல் அஸ் த ஹார்ட்வேரு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த புரிதலில் நமக்கு வினா கேட்கலாம்.